பாசிசம், பாயாசம்னு பேசுற விஜய் அவர்கள் திருப்பரங்குன்றம் விஷயம் ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப அமைதியா இருக்கிறது வந்து எங்களுக்கு ஆச்சரியமா இல்ல. இது இப்படித்தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் கேள்வி கேட்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதனால வந்து இந்த கேள்வி கேட்டு வச்சிருக்கோம். இந்த கேஸ்ல யாரு பின்னணியில இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்க போறதில்ல. அட்லீஸ்ட் உங்களை சுத்தி இல்லாதவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனா, கபில் இஷ்யூல நீங்க எப்படி அமைதியா இருந்தீங்களோ அதே மாதிரி இதையும் தட்டி கழிக்கிறீங்கன்னு தான் நாங்க எடுத்துக்க முடியும். ஏடிஎம்கே அமைதியா இருக்குன்னா நமக்கு தெரியும் ஏடிஎம்கே யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ட்டு. அதனால அதை ஒதுக்கி வச்சுக்கோம். பாஜகவை கொள்கை எதிரியா சொல்லி வரீங்க. அதனால வந்து உங்கள்ட்ட கேட்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு. சிஏஏ விஷயத்துல சப்போர்ட் பண்ண நீங்க, வக்ஃபு சட்டத்துல நீங்க தான் ஃபர்ஸ்டா கேஸ் போட்டுன்னு கிளைம் பண்ற நீங்க, ஏன் இதை பத்தி ஏன் உங்க நிலைப்பாடை ஒன்றும் அறிவிக்காம இருக்கீங்க? நீங்க வெளியில வந்து உங்க நிலைப்பாடை அறிவிச்சாதானே உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸும் அரசியல்படுத்துவாங்க. உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸை அரசியல்படுத்துறது இப்படிதான் நீங்க அரசியல்படுத்தணுமே தவிர வெறுப்பு அரசியலை நீங்க பேசி அரசியல்படுத்தக்கூடாது. எப்பவுமே உதயநிதி இன்பதின்னு பேசிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பத்தி எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறதால ரொம்ப வெளிப்படையான ஒரு கருத்து எங்கேயுமே நாங்கள் பெருசாக பார்க்கல. எங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, இதுலேருந்து என்ன அப்படின்னா, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற குறிப்பாக முஸ்லீம் இளைஞர்கள் நம்ம நிறைய வந்து வலைதளங்களில் பார்க்குறோம், பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் போகும்போது நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னும் விஜய் இதில் வந்து எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்காம தட்டி கலைக்கிறது வந்து என்னவா பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள்.